ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம் நம்பா. ஸோ என்ன வீடியோ அப்படின்னா தனுஷோட அடுத்த படம் D51. ஸோ இந்த ஒரு படத்தை பார்த்தோம் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ D51 இந்த படத்தை பற்றி பார்த்தோன்னா நிறைய அப்டேட்லாம் பார்த்தோம் இப்போ வரிசையாக கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு வயசில் இன்றைக்கி 4-5க்கு ஒரு அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா, D51 இந்த ஒரு படத்தில் பார்த்தோம் நம்ம ஷேகர் கலம்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு தெலுங்கு டேரக்டர் தான் பார்த்தோம் ஸோ பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி நம்ம தனுஷ் சார் தெலுங்குல ஒரு படம் பண்ணிட்டாரு. ஸோ வாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருப்பார். அது வெங்கி அட்லூரி அவரோட டைரக்ஷனில் பண்ணியிருப்பார். அது ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அது தமிழ் தெலுங்கு பைலிங்கெலாம் எடுத்தாங்க. ஸோ இப்போ பண்ணுற D51 பார்த்தா தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரில்லிங்லாம் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. பட் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 லாங்குவேஜ் ஆட் பண்ணி மொத்தம் டோட்டலாக 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஷேகர் கமலா அவரோட டைரக்ஷனில் நம்ம தனுஷ் சாருக்கு பேரா பார்த்தா நம்ம ரஷ்மிகா மந்தனா ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு படத்தில் பார்த்தா நம்ம நாகார்ஜுனா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வச்சுக்கலாம். ஸோ இந்த படத்தோட பூஜைலாம் பார்த்தா ரீசெண்டாக போட்டாங்க. ஸோ இந்த படத்தோட பூஜை ஸ்டில்ஸும் பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஸோ தனுஷோட ஒரு போர்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வர 25 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா ஸோ அவர் பார்த்தா இந்த ஒரு ஷெடியூலில் ஜாயின் பண்ண போகிறாரு. மட்டும் இல்லாமல் நம்ம ரஷ்மிகா மந்தனா பார்த்தா அடுத்த மாதம் தான் பார்த்தா இந்த ஒரு ஷெடியூலில் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருக்குங்க. வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இன்றைக்கி D51 பார்த்தா மியூசிக் டைரக்டரோட ஒரு அப்டேட் பார்த்தா 4-5க்கு பார்த்தா கொடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு படத்தில் மியூசிக் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா அண்டு கங்குவா படத்துக்கு மியூசிக் போடுற நம்ம DSP ஒரு டேவிஸ் டி பிரசாத் அவர் தான் பார்த்தீங்கன்னா D51 மியூசிக் போட போகிறாரு. ஸோ அபிஷியலாக ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸோ அவரோட மியூசிக் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு பெரிய ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. ஸோ ஆல்ரெடி புஷ்பாலாம் நம்ம பார்த்துப்போம். கங்குவாலையும் அவர் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தா ஸோ பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த D51 அவரோட மியூசிக் அந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஒரு மூவிக்கு அழகாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கவுண்டர்ஸில் மிச்சம் பண்ணுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு காசு சந்திப்போம். ஹேவ் ஏ நெக்ஸ்ட் டே.